Hello everyone. Today we are going to see about the recruitment of SEBI. SEBI na உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Under the Ministry of Finance கீழ Government of India கீழ ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கக்கூடிய செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் அண்ட் ஃபினான்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஃபினான்ஸ் சிஸ்டம். தே ஆர் கோயிங் டு ரெக்ரூட் தி கேண்டிடேட் ஃபார் தி டிஃப்ரெண்ட் டிசிப்ளின் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதில் முக்கியமாக சொல்லுவது கிரேட் ஏ ஆஃபீஸர், அதாவது இருக்கிறதுலே ஹையஸ்ட் போஸ்டா இருக்கக்கூடிய கிரேட் ஏ இருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்காக ரெக்ரூட் பண்றாங்க. ஸோ ஹியர் தே ஆர் கோயிங் டு ரெக்ரூட் ஜெனரல் ஸ்ட்ரீம், லீகல் ஸ்ட்ரீம், தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ஸ், எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீம், சிவில் ஸ்ட்ரீம்ஸ் இதெல்லாமே இருக்கு. ஸோ இதுல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கு, என்ன மாதிரியான ப்ராசஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன், தென் வி கேன் சி ஒன் பை ஒன். ஸோ அப்ளிகேஷன் டேட் ஆல்ரெடி ஸ்டார்டட் ஃப்ரம் October 30 and November 28 is the last application sending application form. Then here நம்ம phase 1, phase 2 and phase 3 there are 3 stage of interview process and recruitment process அப்படின்னு சொல்றோம். ஸோ phase 1 வந்து பார்த்தீங்கன்னா approximately in the month of January and phase 2 February, then interview will be intimated later அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ தென் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்றவங்க then visit the sebi.gov.in வெப்சைட்ல போயிட்டு they can send an application form அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேகன்சிஸ், ஜெனரல் வேகன்சிஸ் there are about 56 வேகன்சிஸ் ஜெனரல் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறதுல. ஸோ இதுல என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லைக் எதர் மாஸ்டர் டிகிரி ஆர் மேபி யூஜி டிகிரி இன்ஜினியரிங் டிசிப்ளின்ல இருக்கலாம், ஆர் மேபி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆர் லா டிகிரி முடிச்சிருந்தவங்களும் வந்து இதை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தென் ஃபாலோடு பை ஜெனரல் ஸ்ட்ரீம்ஸ்க்கு அப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லீகல், தட் இஸ் லா கம்ப்ளீட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தென் பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் எல்லாம் வந்து இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி ரிலேட்டட் கோர்சஸ் பண்ணவங்க இது அப்ளை பண்ண முடியும். தென் தெர் இஸ் அபவுட் வேகன்சிஸ் அபவுட் 22 வேகன்சிஸ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் லீகல் 20 வேகன்சிஸ் அந்த மாதிரி இருக்கு. தென் ஃபாலோடு பை ரிசர்ச் அப்படிங்கிற கேட்டகரியில 4 இருக்கு. ரிசர்ச் ரிலேட்டட் டு ஃபினான்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால அது ரிலேட்டடான கோர்சஸ் பண்ணவங்களுக்கு சான்சஸ் இருக்கு. ஈவன் தோ இன்ஜினியரிங் டிசிப்ளின் ஆர் மேத்தமெட்டிக்ஸ் டிசிப்ளின்ஸ் ஆல்சோ மென்ஷன் ஹியர். பிடிஎஃப் உங்களுக்கு இதுல கொடுத்துருக்கிறப்ப நீங்க பாருங்க. ஸோ அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். அஃபிஷியல் லாங்குவேஜ் ரிலேட்டட் ரெக்ரூட்மெண்ட் அபவுட் 3 அந்த மாதிரி இருக்கு. எக்ஸ்க்ளூசிவ்லி ஹிந்தி அந்த ரிலேட்டடான லாங்குவேஜ், சான்ஸ்கிரிட் அந்த மாதிரி இருக்கக்கூடியது. இன்ஜினியரிங் டிசிப்ளின்ல வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வேகன்சிஸ் அபவுட் 2 அண்ட் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டட் டிசைரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ரிலேட்டட் டு எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் யூபிஎஸ் அந்த மாதிரி அலாம் சிஸ்டம் இந்த மாதிரி எல்லாம் ரெக்யர்மெண்ட் இருக்கு. Then followed by civil also 3. So number of recruitment for engineering students are less, but even though general streamsல இவங்க எல்லாருமே நீங்க ட்ரை பண்ண முடியும். மோர் தென் 1 ஸ்ட்ரீம் கூட நீங்க அப்ளை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டீடைலா நீங்க கோ த்ரூ பண்ணீங்கன்னா தெரியும். ஸோ இதுல வந்து ஏஜ் லிமிட் இஸ் ஜெனரலி 30 years +3 +5 is given for OBC and SC ST candidate. So maximum age is 30. டிகிரி கம்ப்ளீட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அதன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் paper 1 and paper 2. Then paper 1 is for the or all candidate all streams. எல்லாத்துக்குமே பேப்பர் 1 வந்துடும். பேப்பர் 2 மட்டும் இந்த டிசிப்ளின் ரிலேட்டடா ஆர் மேபி யுவர் என்ன ஸ்ட்ரீம்ஸ் நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான பேப்பர்ஸ் இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 60 minutes. கட் ஆஃப் மார்க்ஸ் இப்பவே மென்ஷன் பண்ணாங்க 30% அண்ட் அபோவ் இருக்குதுன்னா உங்களுடைய டோட்டல் மார்க்ஸ்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபைடு ஃபார் phase 2 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ phase 1ல வாங்கக்கூடிய மார்க் ரொம்ப கம்மி தான், ரைட்? ஸோ அதனால ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியா phase 1 வந்து கொஞ்சம் நாலேஜ் இருந்ததுன்னா பண்ண முடியும். பேப்பர் 1ல நார்மலா அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து மெயினா வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி, இந்த மாதிரியான ரீசனிங், ரைட்? கேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஈஸியா இதில் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஈவன் ஜெனரல் அவேர்னஸ் ஆல்சோ, மெயின்லி ஜெனரல் அவேர்னஸ் ரிலேட்டட் டு எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி, பிகாஸ் ஃபினான்சியல் செக்டர்ங்கிறதுனால அந்த மாதிரி எதிர்பார்க்கறாங்க. தென் பேப்பர் 2 ஜெனரல் ஸ்ட்ரீம். ஜெனரல் ஸ்ட்ரீம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்ட்ரீம்ஸ்ல நீங்க போஸ்ட் நீங்க முன்னாடி பார்த்ததுல ஜெனரல் ஸ்ட்ரீம்ஸ் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ரிலேட்டட் டு ஜெனரல் ஸ்ட்ரீம்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி, மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ், காஸ்டிங் அந்த மாதிரியான ஒரு கம்பெனிஸ் ஆக்ட் இது மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி லீகல் ஸ்ட்ரீம்ஸ், அதே மாதிரி சிவில், எலக்ட்ரிக்கல் அது பர்டிகுலர் ரிலேட்டடான டிசிப்ளின் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இங்க வந்து கேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுல வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் சிவில் நல்லா பண்ண முடியும். ட்ரை பண்ணி நீங்க ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு phase 2 ஆன்லைன் ஒன்ஸ் கம்ப்ளீட்டட் phase 1 in case you get shortlisted for phase 2, then moving into the phase 2 பேப்பர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து டிஸ்கிரிப்டிவா எழுதக்கூடிய ஒரு பேப்பர் வந்து காமன் டு ஆல் ஸ்ட்ரீம்ஸ், ஆல் ரெக்ரூட்மெண்ட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தென் ஃபாலோ பை பேப்பர் 2ல வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. ஜெனரல் ஸ்ட்ரீம் அப்ளை பண்ணவங்க வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு. தென் ஃபாலோ பை உங்களுக்கு லீகல் ஸ்ட்ரீம் அப்ளை பண்ணவங்க மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் தி டிஸ்கிரிப்டிவ் எழுதக்கூடியது. ஸோ இந்த டிஸ்கிரிப்டிவ் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிறது வந்து பேப்பர் 1 இஸ் ஃபார் காமன், ஸ்டேஜ் 2. தென் பேப்பர் 2 இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் பர்டிகுலர் பேப்பர் யூ வேர் ஸ்ட்ரீம் அப்ளைட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்ளை பண்ணவங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் ரிசர்ச் அப்ளை பண்ணவங்களுக்கு அதே மாதிரி தான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் ரிலேட்டட் எலக்ட்ரிக்கல், சிவில் அப்ளை பண்ணவங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். டிஸ்கிரிப்டிவ் வந்து காமன் ஃபார் ஆல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு டோட்டல் இங்க இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா total number of marks and everything, time, everything is mentioned. Total number of questions 100.
அண்ட் 120 minutes 180 minutes அந்த மாதிரி போட்டிருக்காங்க. டீடைலா கோ த்ரூ பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஒன்ஸ் யூ கம்ப்ளீட்டட் post qualification experience, right, then you can have a mark of 3.75 out of total 15 marks consideration. An interview mark is about 11.25, so this is about 15 marks. So total recruitment 15 marks consider பண்றாங்க. Among 100% stage 3 அப்படின்னு வச்சிட்டோம்னா 75% weightage for the interview and your experience related அதுமே ஸ்டார் போட்டிருக்காங்க. ஒரு சிலருக்கு தேவைப்படாம இருக்கும். applicable only for legal, engineering, electrical streams, சிவில் ஸ்ட்ரீம்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா பெட்டரா இருக்கும். ஸோ பே ஸ்கேல்ஸ் வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பே ஸ்கேல் அப்ராக்சிமேட்லி இஸ் given basic pay, then followed by other allowances. All together you can have 1,84,000 rupees per month without accommodation. In case accommodation வந்து 1,43,000 per month with accommodation அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ salary range nearly about 2 lakh அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு, ரைட். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம், விருதுநகர், ரைட், வெள்ளூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தஞ்சாவூர், நாகர்கோவில், கன்னியாகுமரி, ரைட், ஈரோடு. ஸோ இவ்வளவு சிட்டிஸ்ல இந்த phase 1 நடக்க போகுது, ரைட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் நீங்க இன்ட்ரெஸ்ட் அப்ளை பண்றீங்கன்னு தெரியல, பட் சிட்டிஸ்ல தே ஆர் given preference for most of the தமிழ்நாடு சிட்டிஸ். இன் கேஸ் phase 2 போனீங்கன்னா, ரைட், இன் கேஸ் phase 1 பாஸ் பண்ணி phase 2 போனீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர் இஸ் மதுரை ஆல்சோ இஸ் தமிழ்நாடு ரீஜன் ரிலேட்டட் உங்களுக்கு சிட்டிஸா இருக்கு. ஸோ அதனால there is students no need to go for some long distance for writing phase 1 and phase 2, ரைட். ஸோ sending application wise and interview process வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளேஸ் சொல்லுவாங்க ஃபர்தரா. once you clear phase 1 and phase 2, then followed by phase 3 interview. Then application cost 1,000 plus GST for candidates, and those are in SC, ST, physically disabled, 100 plus GST அப்படிங்கிற மாதிரி இருக்கு. So students who are interested to send an application form, just visit, right, and then you can send an application form under recruitment இதுல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணலாம். தென் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ப்ரொசீஜர் எவ்ரிதிங் இஸ் மென்ஷன் ஹியர். ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன்ஸ் டன் அன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் திஸ் எக்ஸாமினேஷன் அண்ட் யூ கேன் see here down detailed syllabus also mentioned for this kind of recruitment. ஸோ செபிங்கிறது குரூப் ஏ கெஜெட்டட் ஆஃபீஸர் போஸ்ட் வரக்கூடிய 2 lakh நியர்லி சேலரி ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு ரெப்யூட்டட் ஜாப். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல those are having age between 21 to 30 years of age, possibly to send an application form, try for these kind of exam, possibly you will get a job. Wish you all the best. Thank you.